ஓஹா ஸ்டேஷனில் இருக்கிறோம் தெரியுதுங்களா. லாஸ்ட்டு வந்து இது வந்து குஜராத்துக்கு வந்து இது வந்து லாஸ்ட் ஸ்டேஷனு. இப்போ இங்கேருந்து சோம்நாத்புரத்துக்கு போக போகிறோம். அங்கே ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நிஷ்கலம் மகாதேவ். இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 8:25 ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஓஹாவில். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. சோம்நாத்துக்கு போகிறவங்க வந்து இந்த ட்ரெயினை பிடிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே துவாரகையில் பிரெட் துவாரகையில் ஆகட்டும் எங்கேயே ஆகட்டும் இந்த சைடு மட்டும் லேடிஸு ஜென்ஸு 2 பேருக்குமே ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் தான் இது. பின்னாடி அப்படியே கூட்டத்தில் நெரிசல் அப்படியே தள்ளின்னு வந்து செயின் அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறது. பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பின்னு போட்டுன்றதுனால கீழே வந்துருச்சு. பட் அவங்க பின்னாடி வந்து கத்தி நாங்கள் இது பண்ண தொட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதனால் கோல்டு கீடெல்லாம் எதனா போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உஷாராவாங்க. இந்த நார்த் சைடு எந்த கோயிலாகட்டும், எந்த ஒரு காஷியாகட்டும், இப்போ கயாவாகட்டும், அயோத்தியாகட்டும், எங்கேயுமே கோல்டு செயின் போட்டுன்னு வராதிங்க. டேஞ்சரு. உங்கள் சேஃப்டியில் நீங்கள் இருங்க கரெக்டாக. இல்லைனா பின்னு போட்டதும் சேஃப்டியாக வாங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் வந்து இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் ட்ராவல் ஓஹா டு வீரவல் ஜங்ஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ நீங்கள் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, கோயிலாண்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுக்கணும். நீங்கள் வந்து பேகேஜ் கவுண்டரில் வச்சுட்டு செக் அவுட் ஆகணும். அர்லி மார்னிங் 5:15 தான் வந்து ரீச் ஆகிருக்கிறது. இப்போ அர்லி மார்னிங் தான் போயிருக்கிறது. ஃபுல்லு கடல் பகுதி அந்த சைடு. அப்புறமாக்க வந்து கோயில் வந்து ரொம்ப கடல் பகுதி. நீங்கள் பார்த்துங்கிறது வந்து எல்லாமே இப்போ போட் வியூ. நைட்டில் வந்து போட் வியூ அர்லி மார்னிங்கு. கிட்டத்தட்ட வீரவால் ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதான். மிஞ்சி போனால் 8 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது ஆட்டோக்காரன் கூட்டின்னு போகிற பொறுத்து. ஆட்டோ சார்ஜ் வந்துட்டு அர்லி மார்னிங் வந்து 150 வாங்கினாங்க. 30 rupees தான். பட் ஆனால் நீங்கள் 150 கொடுத்து தான் போக வேண்டியதாக வரும். அர்லி மார்னிங்கு யாருமே ஷேரிங் வந்து யாரும் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் அர்லி மார்னிங் போகிறதா இருந்தால் இப்படி தான் கொடுத்து தான் போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலாண்ட வந்தாச்சு. இதுதான் சோம்நாத் கோவில். லாக்கர் வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. சோமநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கிறோம். ஃபோனெல்லாம் அலோ இல்லை. இங்கே பேக் சைடு காட்டாமல் பாருங்க கோயில். ஃபோன் வந்து அலோ இல்லை. இதெல்லாம் கடல் பகுதி. ஆட்டோவில் காலங்காலத்தில் வந்து இறங்கினா சரியாக ஏமாத்துறாங்க ஆட்டோக்காரனு. உஷாராக வாங்க கேட்டு 100 பார்த்தான். சரிங்களா? டயர்டாக இருக்குது நான் சொல்கிறேன். நான் போய் இங்கே ஒரு சோம்நாத் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே மசால் தோசை இந்த இடத்துல நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் சத்தியமாக. தனமே ஏதோ இந்த இடத்துல இருக்குது 30 ரூபா பிளேட்டு. பட் எவ்வளோன்னு தெரில. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்காலே இருக்குது இங்கே சோம்நாத்ன்ற ஊரில் சோம்நாத் ஸ்டேஷனை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்கன்ற இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு நினச்சின்னா அந்த கடைக்கு வரலாம். இந்த ஹோட்டலுங்களும் கம்மி, ரொம்ப பஸ் வசதியும் கம்மி. ஆட்டோக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வாங்குற அப்படி கோயிலுக்கு. காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா ஏமாத்துக்காரங்க தான் 150-200 ரூபா சாப்பிட்டா பிடிக்கலாம். அது நீங்கள் வேறு வழியில் கொடுத்து தான் போய் ஆகணும். எவனும் 30 ரூபா கொடுக்க மாட்டோம் காலங்காலத்தில் வந்தீங்கன்னா. இப்போ நாங்கள் காலையில் 4:30 மணி ட்ரெயினுக்கு வந்து இறங்குறதுக்கு அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ 30 ரூபா கொடுத்தோம். பார்த்து வந்து இது பண்ணுவோம்.